ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க இட்ஸ் அ பாய் கேர்ள் திங் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ரொமான்டிக் காமெடி படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes இருக்கு. இந்த படத்தை நிக் ஹுரேன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சமீரி ஆம்ஸ்ட்ராங், கெவின் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் நெய்பர்ஸா வாழ்ந்துகிட்டு வராங்க. 2 பேருக்கும் நடுவில் செட்டே ஆகாது. அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்பால் பிளேயர். அது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா இருப்பான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் டைப். அந்த பொண்ணு ஒரு இன்ட்ராவென்ட்டான டைப். 2 பேருக்கு நடுவில் அப்பப்போ வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரு மியூசியம்ல ஒரு பழைய சிலைக்கு முன்னாடி நின்று வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்க அந்த சிலை பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் ஆன்மாவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டுருது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. 2 பேரும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 பேருக்கு நடுவுல இருக்க கெமிஸ்ட்ரியும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 2 பேரும் சேர்ந்து பண்ற காமெடியும் அல்டிமேட்டாவே இருக்கு. அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஃபீல் குட் ஃபேக்டர் தான். படத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப சூப்பரா போகுது படம். கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கேரக்டர் எல்லாமே ரொம்ப சூப்பரா எழுதிருக்காங்க. குறிப்பா ஹீரோ கேரக்டரும் ஹீரோயின் கேரக்டரும் அல்டிமேட்டா எழுதிருக்காங்க. 2 பேருமே நம்ம ஈஸியா ஃபாலோ பண்ணி பார்க்கவும் முடியுது. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம 100 படங்கள் பார்த்திருப்போம். அதனால ஸ்டோரி பிளாட் வைஸ் பெருசா இன்ட்ரெஸ்டிங் இல்ல. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்றதும் நமக்கு பக்காவா தெரியுது. ப்ரெடிக்டபிளா தான் இருக்கு. ஆனாலும் இவங்க ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம என்கேஜ் பண்றால ஓரளவு ஓகேவா எழுதி எடுத்திருக்காங்க. சோ இந்த படத்தை கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட் இருக்குன்றதுனால ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.